வந்து யோசிப்பேன் எந்த மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜீவி நம்மளை பேசவே விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவார். இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்கிறதே சரியாக வராது. அப்புறம் வந்து சுச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமாக சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனால் அந்த சொல்கிற அந்த வார்த்தைகள் லெட்டர ஒரு இடைவெளியை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஜீவியை பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அது ரொம்ப முக்கியமானதாக என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால் சொல்லி புரி வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டல இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ அதுலேருந்து வெளியே வரவும் வராது. அது எழுத்தாவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜீவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார். நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்போ வந்து கதையே பெருசாக சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு 3 டியூன் ரெடி